அம்மா இது கூட நான் பை செய்கிறேன் நீ பை செய்யலாண்ணே ஒரு வீட்டு வேலை செய்கிறேன்டா போல பழைய இளவுல சிலாகலண்ணே எல்லாரும் அடி விழுந்துண்ணே இங்கே பாருங்க எல்லாத்துக்கும் அடி விழுந்துண்ணே எல்லாம் இங்கே பாரு வேலை வேலை நெருப்பு மேலே இங்கே பாருங்க அப்படி கிடக்கு வீட்டு நடக்குது திங்கட்கிழமை வந்து நவராத்திரி தொடங்குகிறார் நல்ல நாள் விளங்குதா நவராத்திரி தொடங்குற அன்றைக்கு தான் வந்து திங்கட்கிழமை அன்றைக்கு தான் வந்து நாங்கள் திறப்பு விழா வந்து வச்சிருக்கிறோம் திங்கட்கிழமைக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் என்ன எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் வந்து வேலை செய்ய போகிறோம் அப்போ அந்த 6-7 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 பேருக்கு வேலை கொடுக்குறோம் இதுக்குள்ள வெள்ளைச்சேட்டு இருக்கு தெரியுதா வெள்ளைச்சேட்டு இருக்கு அங்கால வந்து டவுசர் இருக்கு இந்த உடுப்பு தான் நான் போட்டிருந்தேன் நான் என்னதுக்கு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கோட்ஸ் வழக்குக்காக வேண்டி இன்றைக்கு வழக்குக்கு வந்து நானும் சனவும் தான் வந்து போனாங்க அந்த வழக்கு முடிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்னும் முடியல மக்களே அடுத்த வழக்கு இருக்கு என்னம்மா விடுதலை அங்கம்மா விடுதலை அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையிலிருந்து பவிஷ பனுஷன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தம்பி வந்து பக்கத்தில் எட்டி பார்த்துருக்கான் ஓகே என்ன விஷயம்னு சொன்னால் மக்களே இப்போ நேரத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4:30 மணி ஆகுதுண்ணே 4:30 மணி ஆகுது பார்த்தீங்கன்னா 4:30-5 மணி ஆக போகுது பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நான் வீட்டை போக போகிறேன் என்ன அதாவது இன்றைய நாள் என்ன நடந்துச்சு இப்போ என்ன நடக்க போகுது என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ற முழு விஷயத்தையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளோன்னே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேக்காடு தம்பி இந்த பாருங்க இதுக்குள்ளே வெள்ளைச்சேட்டு இருக்குது தெரியுதா வெள்ளைச்சேட்டு இருக்குது அங்கால வந்து டவுசர் இருக்குது இந்த உடுப்பு தான் நான் போட்டிருந்தேன் நான் என்னதுக்கு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கோட்ஸ் வழக்குக்காக வேண்டி சரியோ வழக்குக்காக வேண்டி இந்த உடுப்பு தான் போட்டிருந்து வழக்குலேருந்து நான் வாரத்துக்கு கிட்டத்தட்ட மதியத்துக்கு மேலே ஆகிட்டு மதியத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய ஆஃபீஸ் என்ன எதிர்வருகின்ற திங்கட்கிழமை நாங்கள் திறப்பு விழா வந்து செய்கிறோம் அப்போ ஆஃபீஸுக்குள்ளே வந்து சின்ன வேலை ஒன்று இருந்தது அந்த வேலையை முடிக்கிறது இப்போ நடந்து ஒன்று இருக்குது அந்த வேலையை முடிக்கிறதுக்கு அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அங்கே 2 அவங்களோட ஒத்தாசையாக நின்றுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட வீட்டு வேலையே நடந்து கொண்டு இருக்கு ஏன்னா அம்மாவோட வீடு கட்டுற அந்த அலுவலகம் நடந்து கொண்டு இருக்கு அப்போ சட்டின் பல அடித்து அந்த வேலையில் நடந்து கொண்டு இருக்கு அதை இப்போ உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் போயிட்டு நாங்கள் காட்டுவோம் இப்போ நாங்கள் களுவாஞ்சூடியிலேருந்து வந்து இடையிலிருந்து கழிச்சு கொண்டு இருக்கோம் நானும் சனவும் தான் இன்றைய கோட்சுக்குள்ளே போனாங்களே இன்றைக்கு வழக்குக்கு வந்து நானும் சனவும் தான் வந்து போனாங்க அந்த வழக்கு முடிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்னும் முடியலை மக்களே அடுத்த வழக்கு இருக்குது 10ஆம் மாதம் இருக்குது டேட்டை சொல்ல விரும்பலண்ணே வழக்கு என்ன முடியலை வழக்கு இப்படியே நீண்டு கொண்டு போய் கொண்டு இருக்கு அது வந்து நம்ம சண்டை பிடிச்சி என்ன நமக்காக சண்டை பிடிச்ச வழக்குன்னா பிரச்சனை இல்லை நம்ம சமூகத்துக்காக போய் மக்களுக்கான பிரச்சனையில் வந்த வழக்கு இன்னும் நமக்கு வந்து முடியலை சரி ஓகே அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்க சொன்ன மக்களே எங்களுடைய திறப்பு விழாவுக்கு முக்கியமான ஒரு நபருக்கு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்லாம் வந்து எனக்கு போட்டிருந்தீங்க கிருஷ்ணனாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா என்ன கிருஷ்ணாவுக்கு நீங்கள் தெரிவிச்சிட்டிங்களா கிருஷ்ணாட்ட நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்க முன்னமே நான் கிருஷ்ணனாட்ட கால் பண்ணேன் முந்த நாள் கால் பண்ண சொல்லிட்டான் ஆனால் இப்படி திறப்பு விழா வந்து திங்கட்கிழமை இருக்குன்னா கட்டாயம் வாங்க தெரியும் அவருக்கு வந்து வீட்டு வேலை அவருக்கு நடந்து கொண்டு இருக்குன்னு அப்போ அந்த டைமில் வந்து வாரது உண்மையில் கஷ்டம் அப்போ சொல்லியிருந்தார் ஓகே தம்பியா நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டுக்கு வலிக்கிட்டு நான் திங்கட்கிழமை வந்துடுவேன் அப்படின்ற வந்து ஒரு தடவை வந்திருக்காருண்ணே ஒரு வாக்கு தந்திருக்காரு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இனி அது வாரதும் வராதும் வந்து அவர் சிச்சுவேஷனை பொறுத்து ஏன்னா என்றால் அங்கேயும் வந்து வேலை நடந்து கொண்டு இருக்கு ஏன்னா அவர் இல்லாமல் அந்த வேலையெல்லாம் வந்து செய்கிறது கஷ்டம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார் நிறைய நாள் நேரடியாக சந்திச்சு தம்பி சந்திக்கணும்ன்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய இப்போ எல்லாருக்கும் சொல்லிடலாத மக்கள் என்றால் இருக்கிற இடம் சின்ன எல்லாரையும் கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உள்ளே இருக்கிறதுக்கு இடம் காணாது நிற்கிறதுக்கும் இடம் காணாது இப்போ வீடு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வளவுக்குள்ளே கதிரையை போட்டு அங்கே எல்லாத்தையும் இருப்பாளே ஒரு கடை ஒரு சின்ன ஒரு இடம் ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸனுக்குள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஆக்களை தான் வந்து அதுக்குள்ளே வந்து கூப்பிடே இல்லுமே அப்போ அதனால் வந்து இப்போ முக்கியமான ஒரு சிலருக்குன்னு சொல்லக்கூடிய ஆக்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் இது அந்த பெரிய அளவில் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணலைன்னு சும்மா ஒரு சின்ன ஒரு கட்டிங்கோட வந்து இந்த திறப்பு விழா வந்து செய்கிறோம் ஓகே முன்கூட்டியே நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம்
நிறைய பேர் அந்த பக்கத்துலேருந்து வீடியோ பார்ப்பீங்க, களுவாஞ்சுரி பக்கத்துலேருந்தும். நீங்களும் வர விரும்பினா வரலாம். என்ன உங்களுக்கு நான் வர வேணாம்னு சொல்லலை. வர விரும்பினா கண்டிப்பாக வந்து நீங்கள் வரலாம். ஒரு தம்பியா மகனை நினச்சி வரலாம். அதே மாதிரி எங்களோட ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த தொலைபேசி இலக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இலங்கையில் நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறனாலும் சரி எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு குறைந்த விலையில் ஒரு நிறைவான ஒரு போக்குவரத்து, பாதுகாப்பான ஒரு போக்குவரத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் வழங்குவோம். அது மட்டும் இல்லை, திங்கட்கிழமைக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு பரிசுகளை வந்து கொடுக்கணும், ஒரு இன்ப அதிர்ச்சி வந்து கொடுக்கணும், சர்ப்ரைஸ் டெலிவரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு சில நேரம் நான் போகக்கூடியதுக்கு நாங்களே போவோம், இல்லாட்டி எங்களோட டீம் போயிட்டு அவங்களுக்கு சிறந்த முறையில் வந்து அந்த சர்ப்ரைஸை வந்து செய்வாங்க. உங்களை மகிழ்விக்க கூடிய வகையில் அதையும் சொல்லிக்கொள்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இன்றைக்கு ஒரு குட் நியூஸ். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு 7 மணிகளை இன்றைக்கு வந்து 7 மணிக்கு எங்களுடைய பேன் வந்து கொழும்பு நோக்கி பயணம் போகுது. இன்றைக்கு 19ஆம் தேதினே இன்றைக்கு போகிற பேன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எதிர்வருகின்ற 1ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல் 30ஆம் தேதி அப்படித்தான் எங்களோட வேன் வந்து திருப்பி வரும். பெரிய ஒரு ஐரோன் வந்து இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் விசாரித்து போட்டு கடைசியாக தான் ஃபில்டர் பண்ணி எங்களோட வாகனத்தை வந்து சாய்ஸ் பண்ணி வந்து எங்களோட இந்த இதை வந்து புக் பண்ணியிருக்காங்களே, மற்ற இடத்தையும் விட குறைந்த விலை, அதனது நல்ல நேர்த்தியாக பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 நாள். நீங்களும் உங்களுக்கு வேன் உங்களுக்கு தேவைன்னு சொன்னாலும் நீங்கள் புக் பண்ணி எங்களோட டிரைவரோட நீங்கள் வாகனங்களோ வந்து பெற்றுக்கொள்ளலாம். காரும் தேவை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு காரையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய காரை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு வெள்ளை கார் உண்டு, எக்ஸியோ மாதிரி இருக்கும். அப்போ இந்த காரம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நாங்கள் டிரைவர் போட்டு உங்களுக்கு நாங்கள் இடங்களை வந்து சுற்றி காட்டுவோம். பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கு நானும் வந்து வெளிக்கிறேன். திங்கக்கிழமை போக வேண்டியது, செவ்வாய்க்கிழமைக்கு நானும் வந்து வெளிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கண்டி நுரலியா அந்த இது வந்து வெளிநாட்டில் இதை வந்து 2 பேரை ஏற்றி கொண்டு நான் வந்து சுற்றி காட்டுறேன்னு. நாங்களே வந்து ரூம் வந்து கொடுக்குறோம், நாங்களே வந்து சாப்பாடு கொடுக்குறோம், எங்கள்ட போக்குவரத்துன்னு அந்த பேக்கேஜுக்குள்ளே வந்து செய்கிறோம். முதலாவது நாங்கள் செய்து பார்க்குறோம். அது வந்து ஒரு அண்ணா வந்து ஏற்பாடு செய்து தந்தவர், கனடாவில் இருக்கக்கூடிய தனேஷ் அப்படின்ற அண்ணா தான் வந்து அந்த ஒரு இதை வந்து ஏற்பாடு பண்ணி தந்தவர். அந்த ட்ரிப்பை வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து புக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு சிறந்த முறையில் ஒரு போக்குவரத்தினை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் மக்களே. இப்படி ஒவ்வொரு விஷயமா வந்து போய்கொண்டிருக்கு. சரியான வேலை மக்களே. இப்போ நாங்கள் வீட்டை போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் வீட்டை போகக்கூடிய வழியில் நிற்கிறோம். இப்போ நாங்கள் போகிறோம். பாருங்க மக்களே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேலை நடந்து கொண்டு இருக்கு மக்களே. பார்த்தீங்கன்னா பேன் ஓடி ஒரு 5000 ரூபா காசு வந்தாலும் அதை வந்து அம்மாவினுடைய வீட்டுக்குன்னு சீமெண்ட் வாங்குறது தான் பயன்படுத்துகிற மொழியை வந்து நாங்கள் வேறொரு செலவுக்கு வந்து எடுக்கலை. குறிப்பாக சொல்லப்போனால் எங்களோட வாகனத்தின் செலவுக்கு கூட நாங்கள் எடுக்கலை. இதில் ஓடி வரக்கூடிய காசு எல்லாம் கையில் எவ்வளோ வருதோ அந்த காசு எல்லாம் வந்து நான் அந்த மேசன்னைக்கு வந்து போட்டுருவேன். இப்போ ஒரு 5 நாளைக்கு புக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த 5 நாளைக்கு வரக்கூடிய காசை வந்து அப்படியே கொடுக்குறேன். டிரைவர் சம்பளத்தை வந்து நான் போட்டு கொடுக்குறேன். நான் வந்து போட்டு கொடுக்குறேன். இதில் வரக்கூடிய காசை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கொடுக்குறேன். ஏன்டா அதில் வந்து ஒரு மும்முரமாக நிற்கிறேன். இது ஓடி 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 அப்படியாவது இந்த வீட்டை வந்து கட்டி முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மக்களே, அவங்க ஏற்கனவே வந்து ஒரு கணக்கு ஒன்று பார்த்து இருக்கு தானே. அந்த கணக்கு பார்த்ததில் வந்து 28 லட்சம் 27 லட்சம் தான் முடியும்னு சொன்னவங்களே. அதுக்கப்புறம் திருப்பி அளந்த அப்புறம் ஃபுல்லாக ஒரு கணக்குன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 35-36 லட்சத்துக்கிட்ட முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. வீட்டை வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கிறது கிடையாது, ஃப்ளைட் போடுறதுக்கு மட்டும், மேலுக்கு வந்து ஃப்ளைட் போடுறதுக்கு மட்டும் அந்த ஒரு செலவு முடியும் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தக்கு தடுமாறி திக்கு திணறி இந்த வேலையை வந்து முடிக்கணும் மக்களே. என்னால் முடியும், நம்பிக்கை இருக்குது. என்னால் உழைக்க முடியுமென்று நம்பிக்கை இருக்குது. அதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தை வந்து நாங்கள் இது பண்ணணும். இப்போ என்னென்னு சொன்னால், அந்த ஏற்கனவே நாங்கள் சுரேஷ் அண்ணான்னு சொல்லிட்டு நோர்வேயில் இருந்தேனே, நோர்வேயில் இருந்து ஒரு அண்ணா வந்து எங்களுக்கு பேன் தாரன் ஆண்களும் வந்து ஜாயின் பண்ணி செய்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கொஞ்ச நாளில் வந்து அவர் மெசேஜும் இல்லை, ஆளையும் காணலை, காரணங்கள் மட்டும் சொல்லி கொண்டிருந்தார். அப்போ நான் அண்ணாட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன், நான் ஓகேண்ணா உங்களோட பேன் எங்களுக்கு தேவையில்லை. யாருன்னு சொன்னால் மக்களே, அந்த பேனெல்லாம் வந்து எடுத்தாருன்னு சொன்னார். அந்த பஸ் வந்து ஏசி பஸ் ஏசி பஸ் எல்லாம் வந்து எடுத்தாருன்னு சொன்னார் அந்த அண்ணா வந்து. அதுக்கப்புறம் வந்து அந்த போகுது வண்டி, வீட்டை தான் போகிறாங்க. பாருங்க ஆகலை.
என்ன நேசனன் இந்த பாருங்க எடுத்து கொண்டா வந்து வீடியோ. அப்படியா பொடியா அவங்க வெளிதாங்கண்ணே. சரி ஓகே நான் சந்திக்கிறேனே. சந்தோஷமா? ஓகே போயிட்டு வாங்க. வேலை போகுதுண்ணே. ஓகே ஓகேயா சரி ஓகே. அண்ணன் வண்டி யாருன்னு சொன்ன மக்களே நம்ம கொன்றைக்கு எடுத்தவர், நம்ம வீட்டு கொன்றைக்கு வீட்டு இருந்தால் போய் கொண்டிருக்கு வண்டி. ஓகே அந்த அண்ணன் வந்து ஏசி பஸ்னாலும் சரி நாங்கள் எடுத்தாரம்னு சொன்னவர். நான் நினைக்கிறேன் அவருக்கு அங்கே இருந்து இப்போ சேர்ந்து செய்கிறவரோட விருப்பம் இல்லை தெரியாது. சில பேர் வந்து வாயில் சொல்லிக் கொள்வாங்க ஓகே தம்பி எனக்கு விருப்பம் இல்லைண்டு. சில பேர் வந்து அந்த செயற்பாட்டில் காட்டுவாங்களேன்னு. அப்போ அண்ணன் வந்து செயற்பாட்டில் காட்டினா நான் அண்ணனில் வந்து கோவிக்கலைண்ணே. என்னால் முடியும் என்ன ஏன்னால் இப்போ இன்னொரு விஷயத்தையும் வந்து நாங்கள் யோசிச்சு பார்த்தோம். நாங்கள் இப்போ அவங்களோட வாகனத்தை எடுத்து மக்களே இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காசு கொடுக்குறோம். இப்போ ஒரு 15,000 ஓடுறோம்னு சொன்னால் வந்துட்டு இப்போ 30 நாளும் அவங்களோட வாகனத்தை புக் பண்ணி நாங்கள் ஓடுறோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 15,000 ஓடுறோம்னு சொன்னால் 7,500 அவங்களுக்கு கொடுக்கணும். டிரைவர் சம்பளம் நாங்கள் கொடுக்கணும் என்ன. அப்போ கொடுத்து முடிய வந்து அவங்களுக்கு 7,500 படி பார்க்கக்குள்ள வந்து ஒரு மாதம் தொடர்ந்து வண்டி ஓடுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் வந்து 2,50,000 மேலே வந்து கொடுக்கணும்னு. இதே இது நான் இப்போ லீசிங்கில் அந்த வாகனத்தை எடுத்தேன்னு சொன்னால் நான் கட்ட வேண்டிய காசு மாதம் நான் கட்ட வேண்டிய காசு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு 1,20,000 அப்படி தான் வரும். அவங்கள விட அவங்களுக்கு கொடுக்குற காசை விட எனக்கு வந்து குறைந்த காசு தான் வரும். இதில் இன்னொரு நன்மை இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நான் அந்த காசை கொடுத்து கொண்டு வரக்குள்ள அந்த வண்டி அது அவங்கள்ட்ட தான் இருக்க போகுது. ஆனால் நான் லீசிங்கில் வாகனம் எடுத்து அதை நான் மாதம் மாதம் அந்த லீசிங்கில் வந்து கட்டி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அந்த வண்டி ஒரு கொஞ்ச காலத்து ஒரு 3 வருஷத்துலேயோ ஒரு 4 வருஷத்துலேயோ ஒரு 5 வருஷத்துலேயோ நம்ம போடுற காலையிலே பொறுத்து அந்த வாகனம் வந்து நமக்கு சொந்தமாயிரும். உதாரணத்துக்கு இப்போ எங்கிட்ட பேன் இருக்குது என்ன, அந்த பேனுக்கு கிட்டத்தட்ட 1,20,000 காசு வந்து நான் கட்டணும். இது நான் இப்போ 5 வருஷத்துக்கு போட்டிருக்கேன். 5 வருஷத்துக்கு நான் 1,20,000 வந்து கட்டி வாரேன். கிட்டத்தட்ட 60 என்ன மாதம் வந்து நான் கட்டி முடிக்கணும்னு சொன்னால் அது வந்து எனக்கு அப்படியே சொந்தமாயிரும். இப்போ வந்து இப்போ லீசிங்கில் இருக்குது அந்த வாகனம் என்ன எனக்கு சொந்தமாயிரும். இப்போ ஒரு காரோ இல்லை ஒரு வேன் எடுத்துன்னு சொன்னால் எனக்கு வந்து லீஸில் எடுக்கிறது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்களோட டீலிங் எல்லாம் பார்க்கல வந்து எனக்கு அது நன்மையாகப்படுது என்ன. என்ன தம்பி நீ என்ன சொல்கிறா? உங்களோட கருத்தை சொல்லுங்களேன். இதான் விஷயம். அப்போ இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்தேன். அப்போ அண்ணன் வந்து இது பண்ணக்குள்ள எடுத்த வாகனங்களை நாங்கள் எடுத்து செய்வோம் பிள்ளைங்கதா. இப்போ நான் இப்போ வாகனத்தை வந்து நான் இப்போ டைப் பண்ணி எடுத்துக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 கார் என்ன 3 கார் மட்டும் வந்து நாங்கள் இப்போ டைப் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த வாகனம் எடுத்த அண்ணனாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தங்கமான மனுஷன்கள் என்ன. நான் இப்போ அவரையும் வந்து நான் குறை சொல்லலை என்றால் அவர் வந்து என்னோட தொடர்புகள் இல்லை என்னோட கதைக்கல்ன்றதுக்காண்டி நான் இப்போ அவர் வந்து நாங்கள் பிள்ளையாக சொல்ல வரல. ஒருவேளை அவருக்கு வந்து இந்த ஒரு டீலிங்கில் வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் என்ன. இப்போ எனக்கு வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு வேலை கொடுக்கும் தானே ஒரு ஆளுக்கு, அவங்களும் சப்போர்ட் கொண்டு வராங்கன்னு. அப்போ அவங்கள மனசை நோ வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் வந்து எங்களோட தொழிலும் வளர்ந்தக்கூடியமாக இருக்கும், வாகனங்கள் நிறைய வந்து எங்களோட தொழிலும் வளரக்கூடியமாக இருக்கும்னு சொல்லிட்டு உடன்பட்டேன் நான். இப்போ ஒரு சில காரணங்களால் இப்போ அவரே வந்து என்ன இப்போ போக்கில் வந்து இப்போ நம்ம ஒன்றும் செய்யலை அதுன்னு. அப்போ ஏதோ இப்போ அடுத்த கட்டம் நகரக்கூடிய வழி தான் பார்க்கணும். அப்படியே விட்டு இருந்தால் சரியாண்ணே அதுக்குரிய வழியை தான் பார்க்கணும். லீசிங்கில் எடுக்கிறேன்டா என்னண்டா மக்களே முதல் போடுறதுக்கு கொஞ்சம் காசு வேணும். கிட்டத்தட்ட ஒரு நம்ம இப்போ 1 கோடி ரூபா வாகனம் எடுக்கப்புறம் என்று சொன்னால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ஒரு 30% 1 கோடினா ஒரு 30% பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ 30 லட்சம் 35 லட்சத்துக்கிட்ட வரும் அப்படி வரும் என்ன. அப்போ அந்த 30% காசை வந்து நம்ம கட்டினா தான் வந்து நமக்கு வந்து லீசிங்கில் வாகனம் தருவாங்க. அதுதான் நம்மக்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சவால் என்ன. அப்போ அதனால் அது அந்த காசு வந்து உழைக்கும் வரைக்கும் கொஞ்சம் வாகனத்தை டைப் பண்ணி செய்யலான்னு பார்த்தா அண்ணன் வந்து இப்படி அங்கேருந்து அவருக்கு என்ன பிரச்சனையோ அது தெரியல நமக்கு. அப்படியே என்ன அவரை மனசையை வந்து கஷ்டப்படுத்தலை. அப்போ அண்ணன் சொல்லிக்கொள்கிறோம். உண்மையிலேயே அந்த அண்ணன் வந்து ஒரு மோட்டிவ் பண்ணவர் என்ன. அவர் வந்து சொன்னதுக்கப்புறம் நாங்கள் நிறைய வாகனங்களை வந்து டைப் பண்ணி எடுத்துனாங்க. நான் சொன்ன மாதிரி வெகனர் இப்போ நான் இந்த ஓடக்கூடிய இந்த கார் இருந்து அடுத்த வெகனர் வரும் இப்போ நாளைக்கு. அப்போ அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஓகேன்னு. வெகனர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அன்றைக்கே போகுது. திங்கட்கிழமை வரக்கூடிய அவர் வாகனம் வந்து அன்றைக்கே வந்து அவருக்கு நாங்கள் தொழில் கொடுக்குறோம்னே அன்றைக்கு வந்து போகுது. மகளே இப்படித்தானே ஒரு பிஸ்னஸ் வந்து செய்யக்குள்ள அதில் வந்து 1000 பிரச்சனைகள் என்ன 1000 துன்பங்கள் 1000 கஷ்டங்கள் வரும். இப்போ உங்களோட வீட்டில் இதெல்லாம் அப்படி நடந்தாலும் யோசிச்சு பாருங்கண்ணே. அப்படித்தானே கற்பனை பண்ணுவீங்கண்ணே. நீங்கள் என்கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு மகளே. இப்போ ஒன்றை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நான் ஒரு 24 மணித்தியாலம் வந்து அதை பற்றி தான் சிந்திச்சு கொண்டிருப்பேன் என்ன. அதை முடிக்கும் வரைக்கும் அதை பற்றி தான் சிந்திச்சு கொண்டிருப்பேன். எனக்கு அதான எந்த பழக்கம் என்ன.
அதாவது என்ற குணம் ஏன்டா இதில் வந்து சாதிச்சு காட்டணும் அப்படின்றது வந்து குறிக்கோளாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு சர்ப்ரைஸ் டெலிவரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள் என்ன அவங்களுக்கான இலவச போக்குவரத்து சேவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கண்டே ஒரு தனி வாகனம் வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம். என்ன அதை வந்து நாங்கள் இப்போ இதுக்கு வந்து பயன்படுத்த முடியும். அந்த வாகனம் வந்து இதுக்கு தான் இருக்கும். கர்ப்பிணி பெண்களை வந்து இலவசமான அந்த போக்குவரத்து சேவை வழங்குறதுக்கு அது தனியாக இருக்கணும். அந்த வாகனம் வந்து நாங்கள் ஹையர் ஓடுறதுக்கு வந்து பயன்படுத்த மாட்டோம். என்ன அது வந்து ஒரு கார், அந்த கார் இருக்கும். அப்படியே நாங்கள் சொன்ன மாதிரி அந்த சேவையை செய்வோம். நான் உழைக்கிறது மட்டும் இல்லை மக்களே, இன்றைக்கும் வந்து மலரம்மா வந்து காய்ச்சிருந்தவங்க, இன்றைய காலை நேரத்துக்கு எடுத்து காய்ச்சிருந்தவங்க கனடாவிலிருந்து. அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி உனக்கண்டு ஒரு மிச்சம் பிடிச்சிட்டு உதவியை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓமனமா அப்படித்தான் நம்ம இனி செய்வேன். நான் இப்போ ட்ராவல்ஸ் வந்து நடத்துகிறபடியால் வந்து இந்த ஒரு சேவையை செய்கிறேன். என்ன போக்குவரத்து சேவையை இலவசமாக செய்கிறேன்னு சொல்லிட்டு, ஓகே தம்பி அது ஓகே. அது இப்போ வாகனம் வந்து இப்போ வச்சு செய்கிறதால வந்து அதிலிருந்து செய்கிறது வந்து நல்ல விஷயம்ன்ற விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து என்னோட கோல் அடிச்சிருந்தவங்க இன்னும் வந்து ஆன்சர் பண்ணி கேட்கலப்பா, அதில் கோட்ஸ் வேலை உண்டு முடிச்சு திப்பான் பாரன் இனித்தான் போய்த்து நம்மளோட தாசனாவை வந்து அடிச்சிருந்தவர் இன்னும் வந்து ஆன்சர் பண்ணி அவரோட கதைக்கல. இப்போ நாங்கள் இந்த எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இன்றைக்கு நைட்டு தான் தாசனோட வந்து கதைக்கணும். பார்த்தீங்கன்னா என்ன செய்கிற மக்களே, இது வேலை எங்களுக்கு பழசுதான். என்ன இப்போ நாங்கள் வந்து ஒரு கம்பெனி ஒரு நிறுவனம் நடத்தப்புறம் என்னக்குள்ளே வந்து அது கொஞ்சம் புதுசாக தானே இருக்குன்னு. இப்போ அந்த நிறுவனம்னா அந்த நிறுவனத்தை இந்த தலைமையின் கீழே நடக்க போகுது. அது கீழே கிட்டத்தட்ட இப்போ சனு மிது, அடுத்து இன்னொரு பொடியன், ஒரு மேனேஜர் பொடியன் இருக்கிறான் அவர், அடுத்து 2 பொம்பளை பிள்ளைகள், இன்னொரு ஆள், மொத்தம் வந்து 6-7 பேர் வந்து அந்த நிறுவனத்தில் வந்து வேலை செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் வந்து வேலை செய்ய போகிறோம். அப்போ அந்த 6-7 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 பேருக்கு வேலை கொடுக்குறோம். என்ன நிறுவனத்தில் வந்து வேலை கொடுக்குறோம்னு சொன்னால் அதுக்குரிய வேலை வந்து நடக்கணும். அப்போ அதில் ஒரு வருமானம் வந்தத்தான் வந்து எங்களுக்கு வேலை கொடுத்தாலும் அவங்களே சம்பளம் கொடுக்கக்கூடியமா இருக்குமே. அப்போ அதனால் மக்களே இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியும் வந்து கொண்டு வரோம். நீங்கள் என்ன நல்ல ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி செய்யறதுனாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதை தாண்டி நிறைய ஐடியாக்கள் இருக்குது. கண்டிப்பாக அதையும் இது பண்ணுவோம். அடுத்த மட்டக்களப்புலேயே நீங்கள் வந்து நிறைய சுற்றுலா இடங்கள் இருக்குது மக்களே. ஆனால் யாரும் வந்து ஒழுங்காக காட்டலை. என்ன மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் வந்து யாருமே வந்து காட்டலை. கண்டிப்பாக எங்களோட இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அழகான இடங்கள், என்ன இயற்கையான இடங்கள், அதெல்லாம் வந்து நாங்கள் ட்ரோன் கேமராலாம் வாங்கி உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுவோம். காட்டக்குள்ளே கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்குமா இருந்தால் அந்த இடத்துக்கும் கூட்டிக் கொண்டு காட்டுங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து நாங்கள் கூட்டிக் கொண்டு காட்டுறதுக்கு நாங்களும் வந்து தயாராக இருக்கிற மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு விட்ட வேலை நடந்து கொண்டிருக்கேன் தானே, வேலை நடக்குது, நெருப்பாக நடக்குது மக்களே. வேலையா காட்டுற பாருங்க. நெருப்பு வேலை தெரியுதோ இதை காட்டுறேன் பாருங்க. ஓகே மகளே, என்ன விளக்கம் சொன்னால் வீட்டை வேலை நடந்து கொண்டு இருக்கு. காலையில் போகணும் நேரம் தெரிஞ்சு பாருங்க. இந்த ஷூவை பாருங்க, இது அங்கே கோட் ஷூவுக்குள்ளே சம்மந்தம் எல்லாம் போட்டுட்டு போனது. எப்படி இருக்கு மகளே கார்? என்ன நல்லா இருக்கா? நாங்கள் முதல் அந்த கொண்டு தெரிஞ்ச அதே கார் மாதிரி தான். என்ன அதே வெள்ளை அதே காரு தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த கார் வந்து உங்களுக்கு நாங்கள் தாரதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறோம்னே. இதுலேயும் வந்து ஒரு பயணத்தை மேற்கொள்றதுக்கு உங்கள் பயணத்தை வந்து பெற்றுக்கொள்வது தாரதுக்கு வந்து தயாராக இருக்கிறோம். இப்போ வாங்க உள்ளே போகலாம். வாங்க மகளே. சாமான் பறிச்சு கிடந்தா நான் இவ்வளோ இங்கே பாருங்க வேலை நடக்குது. வாங்க 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 வேலை குதம். இங்கே பாருங்க அப்படி கிடக்கான்னு வீட்டு வேலை நடக்குது. அதிகமான வீட்டு வேலை அங்கே பார்த்து கொண்டு இருக்காங்க. அம்மா பாருங்க அப்படி இருக்காங்க. என்னம்மா என்ன வணக்கம் வணக்கம். என்ன பயங்கர வேலை நடக்குண்ணே. எத்தனை பேர் வேலை செய்றீங்க? கடுமை வேலை செய்றாங்கண்ணே. அதான் எங்களுக்கு தேவைண்ணே. அவன் சொன்னார் இப்போ டக்கான வேலை முடிச்சிருவாங்க. 10 நாளைக்கு முடிக்க வேண்டி. அம்மா என்னம்மாய் என்ன விளக்கம்? என்ன வழக்கில் என்ன நடந்து கேட்கல கோட்சியில்? என்னம்மா விடுதலை என்ன அங்கம்மா விடுதலை? நான் சொன்னேன் உள்ள அம்மா இருந்தாப்புல என்னன்னா
வந்த நிகழ் விளக்கம் சன்னுட்டு ஆ அப்புறம் என்னம்மா போன விளக்கம் போனவளுக்கு அடுத்த விளக்கு 10ஆம் மாதம் நம்ம ஒரு நாளைக்கு போயிட்டு வரோம் எப்படி நம்ம என்ன நம்ம மக்களுக்காக போனது தானே அது ஓகே இங்கே பாருங்க எவ்வளோ இதுடா பாய் இதெல்லாம் அப்படி ஏற்றி கொண்டு வந்துட்டீங்கண்ணே எவ்வளவு இங்கே பாருங்க மக்களே ஒரு வீட்டு வேலை செய்கிறேன்டா போல பழைய இளவல சிலாகள் என்ன அடிக்கிறதுக்கு இப்போ கிடக்கு பார்த்துக்கலாம் அண்ணா என்னம்மா சாப்பிட்டீங்களோ என்ன சமையல் கறியை சொல்லல நல்லா கிடையாது நல்லா இருந்த சாப்பாடு ஆ ஓகே ஓகே மறக்க வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நீ ஓகே வாங்க வாங்க வேலைப்பாடுகள் என்ன மாதிரி நடந்துக்கிட்டு வாங்க ஆ அடிச்சுதான் ஐயா ஓண்டா பாய் ஏ அம்மா இது கூட நான் பை செய்கிறேன் ஆ நீ பை செய்யலானே வீடாயிட்டு வீடான் தானே நாளைக்கு மேல பரவாயில்ல என்னென்ன தாடலாம் படியலானே ஆ இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் அந்த இப்போ காலையில் போய் பார்த்துக்க கூட வேலை நடந்து முடிஞ்சுக்க பார்த்தீங்களா ஆ இங்கே பாருங்க மகளே புரியுங்கன்னு சொல்லிட்டு நெருப்பு ஆகல் இப்போ கண்டனா நேசன் வரக்குள்ளே ஓ போறார் பொடியலுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டது போறார் எல்லாரும் அடி விழுதுனே இங்க பாருங்க காலையில வந்தாங்க மேசி அடிச்சாங்க எங்க மேசி எந்த அடிக்கிறியா ஏனியா எங்க ஏனியா காணல அங்கே இருக்கேனே பாருங்க மக்களே எப்படி ரொம்பக்குள்ள ஃபுல்லாக இதெல்லாம் வந்து அடி விழுந்துட்டேனே இதெல்லாம் வந்து எங்கடாப்பா சந்தோஷமா உங்களுக்கு நல்ல சந்தோஷமா நான் நேரத்துல ஒளிம்பி எல்லா வேலையும் செய்து போட்டு சோறுலாம் சமைச்சு சொட்டையில அடுப்புல முடியுது நான் கோயிலுக்கு போனோம்மா கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்கும் போது ஒரு தேங்காய் இப்படி பார்த்து ஒரு தேங்காய் போய் பிள்ளையாருக்கிட்ட இப்படி பார்த்து எப்படி நான் ஒரு பிள்ளை என்னண்டேன் பிள்ளை சொன்ன இப்படி மாலண்டு சந்தோஷம் தானே கொண்டாந்து போட்டு விடிச்சா இங்க பாருங்க மக்களே வேலை நடக்குது ரதியமான வேலை ரதியமான வீடு இது ஒண்ட வீடு தானேம்மா அது எனக்கு வீடு அங்கே இருக்கான் அதாவது அந்த ரூமை சொல்றாங்க மக்களே பயமா நிற்கிறது பாருங்க பகல் நெருப்பா இருக்காங்க எல்லாத்துக்கும் அடி விழுந்துறேன் எல்லாம் அங்கே வார் வேலை நெருப்பு மேலே இங்க இவங்க நிக்கிறாங்களா பாய் இவங்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்யணும் பாருங்க நல்லா படுக்கிறாங்க நல்ல கருத்தை குட்டிதா பாய் ரொட் வீலர் மாதிரி இதுக்க மட்டும் வேலை செய்யல பாத்தில டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது இந்த ஏணினே அடிச்சுக்காங்க கவனமே அது பழகி தானே ஆ ஆ ஆ கவனம் என்ன அழுவுதா செருப்பு வச்சுட்டோ ஆணி யோதான் அந்த வாட்டாவுக்கு செருப்பு நடக்கிறோம் அம்மா அந்த வாட்டா இங்கே இதுக்கு வந்து வராது அங்கேயும் வேலை நடக்கிறா இது ஆபீஸ் இல்லை என்ன ஏணியை படியாமா ஏணி உடத்தான் வரப்பா இதுல என்ன வரும் படி இதுல எஞ்சாலையா இப்படி வரும் இங்க இப்படி இதுல வந்து இப்படி வந்து பாருங்க வீட்டை வாராக்கள் வெளிநாட்டுலேருந்து வாராக்கள் உள்நாட்டிலேருந்து வாராக்கள் என்ன இதெல்லாம் போயிட்டு கால் வச்சு இதில் வரி ட்ரைங் வரி அங்கே மேலே போகணும் இது இப்போ என்ன செய்யணும் சொன்னால் சரியா எத்தனை மணிக்கு இப்போ 4:50 6 மணிக்கு மண்டூர் போகணும் ஓ அந்த டிரைவர் படி நேற்றுருவோம் பற்றி அந்த படி நாங்கள் இருந்து வாரேன் என்னென்னு சொன்னால்
அண்ணமலை பொடியொருத்தன் உண்மையிலே சட்டப்படி பொடியன் அன்றைக்கு வந்து கொழும்பு காரு கொண்டு போனவன் காரு கொண்டு போயிட்டு இடையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அதில் கோப்ஸ் ஒன்று வெடிச்சிட்டேன் உள்ளுக்குள்ளே கஸ்டமர் இருக்காங்க ஒரு 20 நிமிஷம் இல்லை அந்த பொடியிலே சிங்களம் தெரியும் ஒரு சிங்கள ஏரியா நின்றுது எப்படியோ அந்த கூப்பிட்டு வேலையை வந்து டக்குனை வந்து முடிச்சு ஒரு 20 நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணி அவங்கள கொண்டு பத்திரமா சேர்த்துட்டு அன்றைக்கே வந்துட்டானே அப்படி ஒரு சட்டப்படி ஒரு பொடியன் அந்த பொடியனை தான் இப்போ நாங்கள் ஒரு 10 நாளைக்கு என்ன 10 நாளைக்கு வந்து அவரை அனுப்புகிறோம் ஏன்னா அவருக்கு ஒரு சொல்லித்தானே ஒரு நாளைக்கு நாங்கள் சம்பளம் கூட ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி பண்ணால் 10 நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 கூட வரும் ஒரு சம்பளம் என்ன வீட்டை வந்து போக்குள்ள ஒரு கொஞ்சம் காசு கொண்டு போவார் ஒரு நல்ல ஒரு பொடியன் அதே மாதிரி இன்னொரு பொடியன் இருக்கிறாங்க கழுதாவளிலேருந்து அவருக்கு நாங்கள் சிறந்த வேலைவாய்ப்பை கொடுப்போம் ஒரு சிலர் இருந்தவங்கள் ஒரு சிலருக்கு நான் என்ன சொல்கிறது 120 140 ஸ்பீடில் போராக்கெல்லாம் வந்து எங்களுக்கு தேவையில்லை ஏன்னா எங்களுக்கு கணக்காக பைலட் நாங்கள் ஃப்ளைட் ஓடுறதுக்கு டிரைவர் கேட்கல ஃப்ளைட் ஓடுறதுக்கு தெரியும் அப்போ ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு வாகனம் வந்து 120 140 போகணும் எங்கட மட்டக்களப்பு ரோட்டில் போகணும் இப்படி அப்போ நாங்கள் உடனே வந்து சொன்னாங்க எங்களுக்கு பைலட் தேவையில்லை எங்களுக்கு என்ன விமானி எங்களுக்கு தேவையில்லை அப்படி அந்தளவுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஒழுங்கான சாரதி அமைதியான சாரதி அம்பான்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் அவங்களுக்கு நாங்கள் இப்போ கோலையே அடிக்கலை நாங்கள் என்ன சொல்லப்போனால் பேர் யார் அவர் என்ன அவங்களும் சொல்ல விரும்பல ஏன்னா அவர் நாங்கள் வீடியோவில் காட்டினதும் இல்லைண்ணே அப்போ அதனால வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட டிரைவர்லாம் வந்து எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு வடிவம் 60 65 70 என்ன மேக்சிமம் எங்களோட நம்பி வரக்கூடிய கஸ்டமர் வந்து அழகான முறையில் வந்து சிறந்த ஒரு போக்குவரத்தை என்ன பாதுகாப்பான ஒரு போக்குவரத்து உணர்வு சொன்னால் வந்துட்டு 120 போகிற டிரைவர்லாம் வந்து எங்களுக்கு தேவையில்லை அப்போ நாங்கள் சொன்னோம் நீங்கள் நில்லுங்க ஐயா சந்தோஷம் என்ன எங்களுக்கு வேறு டிரைவர் மாதிரி எத்தனை பேர் வந்து வேலை கேட்டுக்கொண்டிருக்காங்களேன்னு அப்போ அவங்களுக்கு நாங்கள் அந்த வேக்கன்சியில் வந்து வழங்கக்கூடியமா இருக்கும் உண்மையிலே என்ன கவலைன்னு சொன்னால் வந்து எங்களோட பேன் வந்து எங்களோட திறப்புகளால் அன்றைக்கு நிற்காது யோசிச்சு பாருங்க அடுத்த மக்கள் என்னன்னு சொன்னால் வந்துட்டு திங்கட்கிழமை வந்து நவராத்திரி தொடங்குகிறார் நல்ல நாள் விளங்குதா நவராத்திரி தொடங்குற அன்றைக்கு தான் வந்து திங்கட்கிழமை அன்றைக்கு தான் வந்து நாங்கள் திறப்பு விழா வந்து வச்சிருக்கிறோம் அதையும் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் எப்படி இருக்கு அம்மா உங்களோட வேலையில் நடக்கிற பார்க்கணும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா மரக்கறியோட வேலையெல்லாம் ஆரம்பிக்கும் அது பக்தி எனக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு மச்சம் கூட்டுறான் நாளைக்கு மச்சம் கொண்டாயிரி என்ன வேணும் நாளைக்கு மீனா இறைச்சியா அவங்க சாப்பாடு மிஞ்சம் பண்றாங்க வேலை இருந்து காணல இந்த வேலையை பார்த்தா காலையில் கூட சும்மா எனக்கு ஃபுல்லாக எல்லா ரூபு கடிச்சு வளைச்சு காட்டுங்க மேலே காட்டுங்க தம்பி வளைச்சு எல்லாத்துக்குள்ளேயும் அடிபட்டு தான் இருக்கேனே அப்படிதான் இருக்காங்க அவங்க எப்படி தான் எங்கட ஏரியாவில் ஓட எடுத்துனாங்க பாஷை தேசிப்பட்டு போறாருன்னு அதே இடத்து நிற்கிறடா காலையில் விட்டு நேஷன் அண்டை சொன்னானே ஆக்கள் கடை ஸ்பீடான ஆக்கள்னு அண்ணன் கொஞ்சம் இளமாள் துடிப்பா நிற்கிற அண்ணன் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இனிமேல் திங்கட்கிழமையிலிருந்து மிது சனு எல்லாருமே வந்து எங்களோட ஆஃபீஸில் வந்து நிற்பாங்க ஆஃபீஸில் எல்லா டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ எங்களோட வீடியோ எடுக்கிற வெளியில் வருவாங்க இங்கே ஊரில் நிற்கிற டைம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கிரிக்கெட் விளையாட போகிறவங்க டக்குன்னு உள்ள பண்ணேன் பெட்டை தூக்கிட்டு மிது நிற்பான் ஆனால் இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு காலையில் 8 மணிக்கு அங்கே ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் சரியோ பின்னர் 5 மணிக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் அவங்களுக்கு சம்பளம் விழும் ஏன்னா அது ஒரு 2 நாள் மக்களே அது எதாக இருந்தாலும் சரி உண்மையில் வந்து ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு கட்டுப்பாடு இல்லாட்டி வந்து அவங்களுக்கு நாங்கள் ஒரு சேட்டை விட்டோம்னு சொன்னால் வந்துட்டு அவங்கள சேட்டை விட்டுட்டே போவாங்க விளங்குதோ ஆனால் ஒரு கண்டிப்போட ஒரு கட்டுப்பாடு இருந்தால் தான் வந்து எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் வளரும் உண்மையான விஷயம் இது ஏன்னா நீங்கள் ஒரு நிறுவனத்தை வைக்கக்கூடியவங்க நீங்கள் ஒரு கடையில் இருந்து ஒரு பொடியை விட்டாலும் வந்து ஒரு கட் அண்ட் ரைட்டாக சொன்னால் தான் வந்து நிற்பாங்க அவ இல்லாட்டி உங்களை மிஞ்சி அவங்க போயிடுவாங்களே அப்போ அதனால் வந்து இவங்க வந்து பழக்கமானாக்கள் இனி என்ன ஏன்னா இவங்க வந்து மூத்தாக்கள் இப்போ சனுவும் வந்து மிதுவும் வந்து மூத்தாக்கள் அப்போ இவங்க வந்து சரியாக இருந்தால் தான் இனி நம்மள்கிட்ட வந்து வேலைக்கு வர ஆக்கள் எல்லாரும் என்ன நம்மளோட வேலை செய்கிற எல்லாருக்கும் எல்லாரும் என்ன செய்வாங்க மிதுவன்னா சனுவனா பார்த்துட்டு ஓகே நம்மளை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி இது பண்ணுவாங்க இவங்க வந்து கட்டாக்களி மாடு மாதிரி அவங்களோட வாழ்ல திரிஞ்சாங்க அவனை சிரிப்பாரு இல்லை அவரை பார்த்தா என்ன பொன்மகள் வந்தால் ஒரு என்ன பாடுறான் அந்த பாட்டு நீ டிக்டாக் போடுறது நீ ஸ்ட்ராட்டஜியில் வேணா வேணான்னு நான் இருந்த நீதானே என்ன அலைய விட்ட பார்த்தா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தா என்ன பண்ணுது ஒரு பாட்டு ஒரு ஆள் போகுது சனோட மூவமாயிருக்கு யார்கிட்ட பார்த்தா அவர் தான் ஓ வயலுக்குள்ளே நிற்கிறதும் மோட்டர் சைக்கிளில் முறுக்கிறதும் ஸ்டேட்டஸ்டா பாய் அப்போ நான் போட்டு முதலாக ரெக்கார்டிங் என்ன போட்டேன்னா நான் காட்டுறேன் போகிறேங்க சனுவுக்கு நான் போட்டேன் முதலாக அதை பார்த்துட்டு நான் போட்டு ரெக்கார்டிங் பண்ணுறது காட்டுறவங்களா
அது இருக்கும் இல்லையா ஸ்டேட்டஸ் போட்டேனா கேருங்க மக்களே இந்த 3 ரெக்கார்டிங் போட்டிருக்கேன் இங்கே இந்த பாருங்க தம்பி இதுல இருந்து இப்போ உங்களுக்கு என்ன விலங்கு சொல்லுங்க ஆப்போம் இதுல நீங்க கற்றுக்கொண்ட படிப்பினை சொல்லுங்க ஆப்போம் உங்களுக்கு வேலை காணா அதுதான் இப்ப நீங்க கற்றுக்கொண்ட படிப்பினை வேலை இல்லாதபடியா தான் அந்த டிக்டாக் செய்ய போறது சும்மா போறது என்ன அப்பதான் போட்டிருந்தேன் சரியான பதில் தானே வேலை சொல்லிட்டு என்ன எங்கள் மக்களே அது இப்போ வேலை காணாண்டு இருந்தால் அப்போ நான் வேலை கொடுத்து தான் வேலை செய்வேன் விளங்குதா அப்போ அப்படி ஒரு விஷயம் இதுதானே இப்போ நான் வேலை கொடுத்துட்டு இவங்க வேலை செய்யாமல் இருந்தால் தான் வந்து அது பிள்ளை என்ன இப்போ நான் வேலை கொடுக்காமல் வேலை காணான்னு சொல்கிறது வந்து அது எந்த பிள்ளை என்ன அப்போ அதான் சொன்னேன் இது வேலை காணா இனி தான் அவங்களுக்கு வேலை இருக்கணும் இது திங்கக்கிழமைக்கு பிறகு வந்து நெருப்பாக இருக்கணும் வேலை பயங்கரமாக இருக்கணும் விளங்குதா அப்போ பயங்கரமாக இருக்கணும் இவ்வளோ நாள் செஞ்சது வேலை கிடையாது அது நீங்கள் ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி ஒரு ஃபன்னாக சமைக்கிறது சாப்பிட்றது என்ன இப்படி போனது நான் இது வந்து வேலை இருக்குது கடும் வேலை இருக்குது உங்களுக்கு வந்து பொறுப்பு இருக்குது சரியா அந்த பொறுப்பை நீங்கள் சரியாக செஞ்சு முடிக்கணும் அப்படி சரியாக செஞ்சு முடிக்காட்டி என்ன நடக்கும் உங்களுக்கு கீழே வராங்க உங்களுக்கு மேலே வருவாங்க இதான் அப்படி இல்லை மிது என்ன சொல்லுவாங்க அப்போ இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கீழே இருக்கிறாக்கள் இந்த வேலையை செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கும் அந்த ஆக்கள் வந்துடுவாங்க இல்லைங்க தானே அப்போ நம்ம வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள முந்தி ஓடுறமே இல்லையோ அவங்களோட தெரிஞ்சுக்கணும் வேணே அந்த சொல்லுவாங்க அந்த ரக்கில் வந்து நம்மளால் வந்து ஒரு ஆளை முந்தி ஓட முடியுமோ தெரியாது ஆனால் அந்த ரக்கில் அவங்களோட சேர்ந்து ஓடுறதுக்கு பழையகுள்ளவனே என்ற மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து இப்போ அப்போ சில பேர் நான் இப்போ இப்படியெல்லாம் மோட்டிவேட் பண்ண யோசிப்பாங்க இந்த மிதுவுக்கும் சண்டவுக்கும் வேலையிலையான்னு சொல்லிட்டு அப்படி இல்லை மக்களே இப்போ வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி பழகினாது ஏன்னா இவங்க சீனியர் என்ன அப்போ இவங்களை பார்த்தா நீ மற்றாக்கெல்லாம் புதுசாக வராங்க ஏன்டா இப்போ எங்களோட நோக்கம் வந்து இது மட்டும் இல்லை என்ன ஒரு நிறைய பேர் உள்வாங்கி அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கல வந்து இவங்க இருக்கக்கூடிய மூத்தாக்கள் என்ன சீனியர் என்ன அப்படித்தானே சீனியர் ஆக்கள் வந்து சரியாக தானே மக்களே மற்ற ஆக்கள்லாம் வந்து சரியாக வந்து அவங்களோட கடமையை வந்து இது பண்ணுவாங்களே அவங்களோட வேலையை வந்து செய்வாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து எங்கள் நிறுவனத்தில் வந்து முக்கியம் அது நான் உட்பட எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ நானும் வந்து அந்த டைமிங் எல்லாம் பெருசாக இருக்காது ஏன்னா அப்போ இதிலேருந்து இல்லாமல் வந்து டைமிங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்குது மக்கள் நிறைய இருக்குது இவங்க நினைக்காங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா ஆஃபீஸ் வந்து திறந்தப்புறம் தெரியும் எப்படிலாம் வந்து வேலை வரப்போகுது எப்படி வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய திட்டங்களை வந்து உள்வாங்கிறதுக்கு உள்ளே இருக்கிறோம்னு ஏன்னா அந்த வேலையெல்லாம் வந்து இவங்க செய்யணும் ஒரு 10 பேர் ஒரு 5 பேர் இருக்கணும்னா அந்த 5 பேர் இருந்தால் அந்த வேலையை செய்யணும் என்ன இப்போ எப்படின்னு சொன்னால் ஒரு 5 வேலை இப்போ இவங்க 5 பேர் இருக்குன்னு சொன்னால் வந்துட்டு இன்னொரு கொஞ்ச நாளில் 7 வேலையாக மாறும் அப்போ அந்த 7 வேலையை வந்து அதே 5 பேர் தான் செய்யணும் இன்னொரு 10 ஆகக்குள்ளே அந்த 10 வேலையை வந்து அதே 5 பேரை வந்து செய்யணும் என்ன அப்போ போக வந்து இவங்களுக்கான வேலைகள் வந்து கூடும் வேலைகள் கூடக்குள்ள ஒரு கொஞ்சம் காலத்தில் வந்து இவங்க எடுக்கக்கூடிய சம்பளத்தை விட இன்னும் சம்பளம் வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன அதாவது உடனே இப்போ இதில் நாங்கள் வந்து இவங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா சம்பளம் கூட்டி கொண்டு வந்து இனி அப்படி கூட்டிடல அதுன்னு இப்போ வந்து ஒரு ரேஞ்சில் இருக்குது அந்த சம்பளம் என்ன என்ன அந்நேரத்தில் வந்து சம்பளம் குறையன்றபடியால் தான் நாங்கள் 3 மாதத்துக்கு ஒருக்கா சம்பளம் கூட்டி கொண்டு வந்தாங்க இப்போ சம்பளம் வந்து ஒரு அளவில் ஒரு ரேஞ்சில் இருந்து இருக்கக்குள்ள வந்து இனி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட அந்த வேலைகளை பொறுத்தம் வந்து ஒவ்வொரு சம்பளமாக வந்து கூட்டிப்படும் உண்மையிலே மிது என்ன நினைக்கிறீங்க இப்போ நாங்கள் இப்போ திறக்க போகிற நிறுவனம் குறித்து நீங்கள் சொல்லுங்களா அப்போ உங்கள்கிட்ட கேட்க தான் வேணும் இது நல்ல தானே ஆஃபீஸில் வேலைன்னு கூட இப்போ இவ்வளோ நம்ம தான் சொன்னேன் எகசியில் ஆதி வழி இதோட விட ஒரு ஆஃபீஸில் வேலைன்னு கொஞ்சம் போக்களை வாக்கலா பாங்கடா வேலையை போகிறானு காலையில் விளம்பி வரானு இப்போ இவ்வளோ நாள் செஞ்ச வேறு வேலை மாதிரி தானே அதானே கேட்டிருக்காங்க நடந்தானே இருக்கு இல்லை நிறைய பேர் கேட்பாங்க வேலையான்னு சொல்லி அதுமாரி நல்ல தானே நாங்கள் எவ்வளோ நாளும் வந்து வேலை இல்லாமல் சொன்னதுக்கு இவனும் வேலை தரணுமே வேலை இருந்தால் தானே வேலைகிறதுக்கு அப்படி சொன்னது கூட நமக்கு நல்ல தானே குறிப்பிட்ட டைமுக்குள்ள வேலை அதை முடிஞ்சது நம்மளோட வீட்டு எல்லாம் வரலாம் கண்டிப்பாக இவங்களுக்கு 2 ப்ரொமோஷனும் வரும் வெளி வேலையும் வரும் உள் வேலையும் ஆஃபீஸ் வேலையும் அந்த மாதிரி என்ன அதையும் சொல்லிக் கொடுக்குற மக்களே எனக்கு தொண்டை நோது நிறைய மாண்டே ஃபுல்லாக கோச்சில் இடந்து அங்கே கிடந்து இங்கே இடந்து வந்திருக்கேன் இப்போ சொல்ல போனால் திருப்பி களஞ்சிரி போகணும் அங்கே வேலை நடந்து கொண்டு இருக்கு இனி அவங்களை பார்த்துட்டு கணக்கெல்லாம் பார்த்து அவங்களோட காசெல்லாம் வந்து செட்டில் பண்ணணுன்னே அந்த இதுக்கு போகணும் பாருங்கள் ஃபுல்லாக ஓட்டத்தான் நிற்கிற நிறைய பேர் யோசிப்பீங்க என்ன அனுஷன் வந்து கோலான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக விட 2 காய்ச்சி கொண்டு இருக்கேன் அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லி 1008 வேலைகள் இருக்குது ரய்யம்மா ஓகே சந்தோஷம் தானே தங்கம் சந்தோஷம் தானே ஓகே அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிற மக்களே இப்போ இன்றைய நாளில் வேலை கட்டம் இப்படி தான் நிற்கிறேன் மேலே பலைகள் வந்து அடித்து கொண்டிருக்காங்க கூடிய விரைவில் வந்து அம்மாவோட வேலையை வந்து முடிச்சுக்கொள்வோம் காசுகள் வந்து இப்போ இருக்கிறத வந்து கொடுத்துருக்குறேன் என்ன நீ திருப்பி கேட்கலாம் வந்து டங்கு வயர்லாம் ஆர்வம் என்ன செய்கிற நீ சமாளிக்க வேண்டியதான் ஏதோ ஆரம்பிச்சுட்டோம் அப்படியே முடிக்க வேண்டியதான் என்ன ஓகே மகளே அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்புறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்க்ரீனில் தட்டிக்கூடிய தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்களும் சிறந்த ஒரு போக்குவரத்து சேவையை ஒரு பாதுகாப்பான ஒரு சேவையை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படி சொல்லி கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள
போகிறோம். ஓகே மகளே, இது வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.